ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னமாகவும் இருக்கலாம். நீங்க போக வேண்டிய குருஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில். வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில். இங்க அம்பாள் மங்களாம்பிகையாக இருக்கிறாங்க. இந்த வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில்ல ஈஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜகுருவாக நம்மளுடைய தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இருக்காரு. அது நின்ற கோலத்தில் தனி சன்னதியாக, இவங்க 2 பேத்துக்கும் இடையில் நடு சன்னதியாக நின்ற கோலத்தில் இருக்கிறது தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இறைவன் இறைவி இவர்கள் இருவருக்கும் நடுவில் ஒரு குரு ராஜகுருவாக நிற்கும் போது எவ்வளவு அற்புதம். அப்ப பாதுகாப்பு நம்மளுக்கு அங்க கிடைக்கும். அங்க போனால் மன நிம்மதி கிடைக்கும். பொருளாதாரங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த சிக்கல்கள் இருந்தாலும் அதுல இருந்து நம்ம விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்தது அதிர்ஷ்டத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள், பெண்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல நீங்க மேன்மேலும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குரு பகவான் எந்த அமைப்புல குரு தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, குரு அம்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு முறையாவது இந்த ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வந்தா நிச்சயம் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல விதமா நடக்கும். இந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அந்த இடத்துலதான் இந்த கோயில் இருக்கு. இதோடைய சிறப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு ராஜகுரு அப்படின்னா என்னன்னா, ஒரு குரு அப்படிங்கிறத விட ராஜகுரு அப்படின்னா அனைவரும் வணங்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அங்க சிறப்பு அந்த குரு பகவானுக்கு அற்புதமா இருக்கு. நீங்க போகும்போது நீங்க வஸ்திரம் வாங்கிட்டு போங்க. ஒரு தாம்பூலத்துல வஸ்திரம் அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்கும் கொடுங்க, உங்களுடைய குரு பகவானுக்கும் கொடுங்க. நீங்க அந்த வஸ்திரம் வாங்கிட்டு தேங்காய் பழம் பூவெல்லாம் வாங்கி கொண்டு போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த இறைவனை 27 முறை நீங்க வழிபட்டால் அனைத்து காரியங்களும் நிறைவேறும்.